இஷ்டத்துக்கு என்ன சட்டம் உங்களுக்கு தனி சட்டமா தமிழ்நாடு போலீஸ்க்கு? தனி சட்டமா? 6 மணிக்கு என்ன சார் ரைட் சொல்லுங்க? ஒரு ஆப்ஷன் ரிமாண்ட் பண்ணுங்க. என்ன ரிமாண்ட் பண்ணுங்க? நீங்க ஒரே ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு, ரிமாண்ட் பண்ணுங்க. எங்க நீங்க ரைட் சொன்னீங்க? உங்களுக்கு தனி சட்டம் உங்களுக்கு இருக்கா தமிழ்நாட்டில்? பின்னாடி வாங்க, பின்னாடி அங்கே கொஞ்சம் சீட் வரீங்களா? நான் லைவ் போட்டுருக்கேன். போலீஸ் நான் மட்டும் பேசுறேன். நீங்க கொஞ்சம் வழி விட்டு மறைப்பதற்காக உடனடியாக ஆவண செய்து எல்லாருக்கும் பகிர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. மகளிரையும் 6 மணிக்கு மேலே வெளியே அந்த ஆப்ஷன் நான் வெளியே போவேன். 5 மினிட்ஸ் போலீஸ் டைம் நம்மளாச்சும் அவங்க அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட், நம்ம ரிமாண்டுக்கு வந்து ஒத்துழைக்கிறோம். ப்ரிவென்டிவ் கஸ்டடிக்கு நம்ம யாரும் கூச்சல் குழப்பத்துல என்னை தவிர யாரும் பேசக்கூடாது. நான் ஒருத்த மட்டும் தான் பேசுவேன், சரிங்களா? எல்லாம் பின்னாடி இருக்கும். இந்த பிரிவென்டிவ் அரெஸ்ட், இந்த கஸ்டடி அப்படிங்கிறது இல்லீகல். ஏன்னா 6 மணிக்கு மேல சட்டவிரோதமாக பெண்களை வச்சிருக்காங்க. 6:51 வந்து தான் சொன்னாங்க. பிரிவென்டிவ் அரெஸ்டுக்கான காரணம் அவங்க கொடுத்தது டாஸ்மார்க்கை முற்றுகிட போறீங்கன்னு. 5:30 மணிக்கே டாஸ்மார்க் மூடினதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த காரணம் வேலிட் இல்லை. அதனால் இப்ப நாம அமைதியான அற போராட்டத்தின் வழியில நாம அவங்க என்ன சொல்ல போறோம்னா, எங்களை எடுத்துட்டு போய் நீங்க ரிமாண்ட் பண்ணுங்கன்னு கேட்கணும். நீங்க எல்லாத்தையும் நீங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புங்க. ஏன்னா இந்த பிரிவென்டிவ் கஸ்டடி இஸ் இல்லீகல், சரிங்களா? காவல்துறைக்கு நம்மளை அரெஸ்ட் பண்றதுக்கு எல்லா உரிமை இருக்கு. ஆனா எல்லாரும் காவல்துறை அரெஸ்ட் பண்ணும்போது முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். புஷ் பண்றது, அதிகாரிகளை புஷ் பண்றது, தள்ளுறது எதுவுமே அமைதியான முறையில போறோம். உங்களுக்கு தடுக்கிறதுக்கு சட்டப்படி அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. அவங்க தடுக்கணும்னா நம்மளை எடுத்துட்டு போய் மேஜிஸ்ட்ரேட் கூட நிறுத்தணும். அதனால நான் போவேன், சிங்கிள் லைன்ல நீங்க வரணும். யாருமே காவல்துறைய புஷிங் புல்லிங் எதுவும் பண்ணக்கூடாது. மேஜிஸ்ட்ரேட் மட்டும் ரிமாண்ட் பண்ண போவாங்க. இந்த ஆர்குமெண்ட்டை மேஜிஸ்ட்ரேட்டை வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சொல்றத காவல்துறை கேட்பதற்கு தயாரா இல்லாதனால நம்ம கிட்ட வழி இருக்கு. மேஜிஸ்ட்ரேட் ஒருவேளை நம்மளை ரிமாண்ட் பண்ணாம நம்ம ஆர்குமெண்ட் ஏத்துக்கிட்டு வெளியே விட்டுட்டாங்கன்னா, ஹோம் செக்ரட்டரி வீட்டுக்கு போய் இன்னைக்கு நடந்ததை கம்ப்ளைண்ட் லெட்டர் நம்ம கொடுக்க போறோம். சரியான அமைதியான முறையில அறவழியில யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம பண்ண போறோம். ஏன்னா இவங்க இன்னைக்கு சட்டத்தை மீறி ஒரு கட்சிக்காக அவங்க பண்ணிட்டு ரொம்ப தப்பு. भारत माता के जय, भारत माता के जय, भारत माता के जय, भारत माता के जय. கொஞ்சம் தள்ளிக்கோ. அண்ணாமலை கண்டிக்கிறோம்.
கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் காவல்துறையை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். அடக்காதே 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 தமிழகத்தின் குரலை அடக்காதே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.